Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வெஜ் குருமா. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வெஜ் குருமா செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்தலாங்க. 2 வெங்காயம் வந்து கொஞ்சம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மூடி வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். துருவி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். உங்க காரத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். 3 பூண்டு வச்சிருக்கேன். பெருசா இருக்கு அதனால 3 பூண்டா எடுத்திருக்கேன். நீங்க 4-5 பூண்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி வந்து வச்சுருக்கேங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட போகிறேன். தக்காளி வந்து வதக்கிறதுக்கு வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு வந்துட்டு சோம்பு வந்துட்டு 1 ஸ்பூனு, கசகசா வந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். கிராம்பு வந்துட்டு ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கலாம். பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இது போக வந்து எண்ணெய், தண்ணி, உப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேணுங்க. நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணால் ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்துட்டு குருமா தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாம். குருமா தாளிச்சு விட ஒரு குக்கர் ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேங்க. நீங்கள் வடச்சட்டி கூட வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோல அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் கலர் மாறினதும் நான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சரி, நல்லா வதக்கிக்கலாம். மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் தக்காளி வந்து மசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் பார்த்தீங்கன்னா நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு, பீன்ஸ் வந்துட்டு ஒரு 10-15 பீன்ஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். காயை வதக்கி விட்டது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து காரம் என்ன வேணுன்னா கூட மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்கிறேன். இதே வதக்கி விட்டாச்சு. இப்போ உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் வந்துட்டு இதை வேக வச்சிடலாம் காயை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இப்படியே வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து கொதிக்க விடுறதுனால விடலாம். இல்லைன்னா வந்துட்டு குக்கரில் வச்சிங்கன்னா மூடி போட்டு 1 விசிலோ 2 விசிலோ விட்டு எடுத்துடலாங்க. இப்போ இது கொதி வரட்டும். நம்ம உப்பு காரம் செக் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் உப்பு காரம் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் மூடி போட்டு 1 விசில் வந்துட்டு விட்டு எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள் இப்போ சவுண்ட் அடங்கிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஒரு 5-6 பேர்த்துக்கு வந்து சரியாக இருக்கும். பூரி, சப்பாத்தி இல்லைனா வந்து இட்லி, தோசைன்னு எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்குங்க. இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.